தமிழகம் முழுவதும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வீட்டின் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இந்த போராட்டத்தில் பங்கேற்காதவாறு வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக குறிப்பிட்டு டாஸ்மாக் தலைமை அலுவலக முற்றுகை போராட்டத்தை பாஜக இன்றைய தினம் முன்னெடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முக்கிய தலைவர்கள் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களினுடைய வீடுகளின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களினுடைய இல்லம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய தினம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை பாஜக முன்னெடுக்கும் என்று பாஜக மாநில தலைவர் அறிவித்திருந்தார். அதற்காக பார்த்தோம்னா இந்த போராட்டத்தை ஒட்டி இந்த ராஜரத்ன மைதானம் அதே போல பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடம் என அனைத்து இடங்களிலும் சுமார் 500 போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. போலீசார் இங்க தீவிர கண்காணிப்புல இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வருகை தரக்கூடியவர்கள் போராட்டத்திற்காக வரக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்யக்கூடிய வேலையில நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய தலைவர்களினுடைய இல்லங்களின் முன்பு போலீசார் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டு இருக்கிறார். முக்கியமாக அவர் வீட்டை விட்டு வெளியே வரவிடாத வண்ணம், அதாவது அந்த போராட்டத்திற்கு வரவிடாத வகையில அந்த வீட்டு காவலில் அவர் வைக்கப்பட்டு இருக்கிறார். அதற்கேற்ற வகையில் அங்க போலீசார் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா ராஜரத்ன மைதானம் அதே போல தாளமுத்து நடராஜன் அந்த தெரு அந்த பகுதி அந்த மாளிகை என பல்வேறு இடங்களிலும் அந்த போலீசார் என்பது போடப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளினுடைய இல்லங்களின் முன்பும் கூட அந்த போலீசார் என்பது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமா இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி என்பது கிடையாது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இத்தகைய வேளையில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் முக்கிய நிர்வாகியான வினோத் செல்வம் அவர்களும் கூட சற்று நேரத்திற்கு முன்பு கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது ராஜரத்ன மைதானம் அருகே சற்று சுமார் 10 பேர் வருகை தந்த நிலையில அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அந்த ஒப்பந்த வாகனத்தில் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த சூழலும் கூட இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக குறிப்பிட்டு இத்தகைய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் மாபெரும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்த ஒரு சூழலும் கூட இருந்தது.